பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நான் அந்த சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த திருப்புவனம் அந்த மர்டர் அது சம்பந்தமாக கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டிருந்தேன். அதே போல பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே தமிழ்நாடு அரசு, அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அரசு உடனடியாக அந்த காவலர்கள் 5 பேரையுமே கொலை வழக்கு, அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறைக்கு அனுப்பியதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இதே போன்ற சம்பவம் தூத்துக்குடியில் நடந்தது. தந்தை மகன் அடித்துக் கொல்லப்பட்டார்கள். அப்போதைய முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி நான் இன்னும் கேள்விப்படல. பத்திரிகையாளர்லாம் கேட்கும் போது அவர் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் இன்னும் என் காதுக்கு வரல, அதாவது மறுநாள் சொல்லும் போது கூட அவர் என் காதுக்கு வரல அப்படின்ற மாதிரி தான் அது ரொம்ப நாள் ஓடிச்சு. அந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த சிபிஐ என்கொயரின்னு சொல்லிட்டு போடும். ஆனால் இப்பொழுது பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதுதான் அனைவரும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, காவலர்களை காப்பாற்ற நினைக்கிறார்கள் என்றுதான் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் பேசியிருந்தார்கள். சமூக ஆர்வலரும் அதே தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு காவலரும் தப்பிக்க கூடாது, நெற்றிகள் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நான் தெளிவாக பதிவு போட்டிருந்தேன். யாரையும் காப்பாற்ற நினைக்க வேண்டாம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று தெளிவாக சொல்லியிருந்தேன். அதே போல் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த 5 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். அதாவது இந்த மர்டர் சம்பந்தமா இவங்க எல்லாருமே கொலை வழக்கு பண்ணினாங்க. இந்த புகார் கொடுத்தாருன்னு பாத்தீங்களா, அதாவது ஒரு அம்மா ஒரு மகள் புகார் கொடுத்தாங்க அவங்களுடைய நகை காணும்னு சொல்லிட்டு. அதன் பேர்ல தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. அதாவது எப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த கார் எடுத்து விடுறாங்க, அந்த காவலாளிகிட்ட கொடுக்குறாங்க சாவிய. அந்த காவலாளி எனக்கு வண்டி பார்க்கிங் போட தெரியாது, அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு, அங்க பார்க்கிங் பண்றாங்க, திருப்பி எடுத்துட்டு போறாங்க. ஒரு 2 ஹவர் கழிச்சு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இது போல நகை வச்சிருந்தோம், பணம் இருந்தது, காணும்னு சொல்லிட்டு. இதுல ஒரு சின்ன ஒரு மர்மமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காரை ஓட்டி வந்தது யார்? நான் கேட்கிறேன். இந்த கேள்வி எதுவுமே எழும்பல. அந்த காரை யார் ஓட்டின்னு வரா? முதல்ல ஃபர்ஸ்ட் திங் 2 பேர் தான் வராங்கன்றாங்க. அப்ப கார் ஓட்டுனது யாரு? அந்த பெண்மணியே கார் ஓட்டினாங்களா, இல்ல யாராவது டிரைவர் வச்சாங்களா? அந்த டிரைவர் இருந்தா எதுக்கு பார்க்கிங் பண்றதுக்கு இவர்கிட்ட போய் சாவி கொடுக்கணும் போன்ற கேள்விகள் எழும்புகிறது. இதெல்லாம் இந்த காவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்யவில்லையா? இப்போ நான் சாவி கொண்டு இவர்கிட்ட கொடுத்தேன்னு சொல்றாங்க, இவர் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து பார்க்கிங் பண்ண சொன்னாங்க. அப்ப அந்த கார் ஓட்டி வந்தது யார்? கார் ஓட்டுனர் யார்? அந்த பெண்மணியே கார் ஓட்டினாங்களா, இல்ல டிரைவர் இருக்கிறாங்களா? இது போன்ற கேள்விகளுக்கு இன்னும் பதில் வரல. யாரும் அதை சரியான விசாரணை இல்ல. திடீர்னு கூண்டு போறாங்க, கூண்டு போயிட்டு காவல் நிலையத்தை வச்சு தாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவில் பின்னாடியே போயிட்டு கொண்டு போயிட்டு அவனை அடிச்சு அங்கேயே சாவடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல். அதாவது சட்டம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. இந்த கஸ்டடியல் டெத் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது லாக் ஆஃப் டெத்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி டெத் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில அதாவது 4 வருஷத்துல 24 பேர் செத்துதாக நான் சொல்லல, கட்சிகள் சொல்லல. யார் சொல்றாங்கன்னா உயர்நீதிமன்றம், மதுரை கிளை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 24 பேர் இந்த மாதிரி இந்த கஸ்டடியல் டெத்ல இறந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அரசுக்கு தான் இதெல்லாம் அவமானம். அதாவது ஒரு அரசு நிலைத்திருக்க வேண்டும், அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு முதல் காரணமே பாத்தீங்கன்னா காவல்துறையம் தான். இந்த சட்டம் ஒழுங்கு சீராக இருந்துச்சுன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அரசு சுமூகமாக போய்கொண்டே இருக்கும். எப்பொழுது இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகிறதோ அப்பொழுது பாத்தீங்கன்னா அரசுக்கு அவப்பெயரும், அரசுக்கு அவமானம் வரும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காவல்துறையை இந்த ஹோம் டிபார்ட்மெண்ட் முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அப்போ இந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய காவலர்கள், அந்த துறை சார்ந்தவர்கள் தவறு செய்யும் பொழுது எல்லாமே பாத்தீங்கன்னா முதலமைச்சரை தான் பாதிக்கும். ஒரு சிறு தவறு நடந்தா கூட அது உடனே என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சர் எங்கேயோ இருப்பாரு, காவலர்கள் எங்கேயோ இருப்பாங்க. ஆனால் அது சம்பந்தப்பட்டு பேச வேண்டியதுதான். அது யாராக இருந்தாலும் சரி, இப்ப அதிமுக ஆட்சியில இருந்தாலும் சரி, இப்ப அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த தந்தை மகன் அடித்து தூத்துக்குடியில் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவர்தான் மிகப்பெரிய அந்த சாவுக்கு நீதி கேட்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் வலுத்தது. இந்தியா முழுக்க பிரபலமானது, பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு அந்த சப்ஜெக்ட். அது காரணம் பாத்தீங்கன்னா அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான். இப்பொழுது இந்த முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறார் பாத்தீங்கன்னா, உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கிறார். இதுதான் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். இதே போல எல்லா விஷயத்திலுமே முதல்வர் அவர்கள் மற்ற கட்சிகளை என்ன பேசுவாங்க, நம்ம துறைக்கு பாதகமா முடியும், நம்மள இவங்க
வேறு மாதிரி பேசுவார்கள். அப்படிலாம் நினைக்காம தப்பு செஞ்சவங்க யாராக இருக்கட்டும், எந்த துறையை சார்ந்தவராக இருக்கட்டும், உடனடியா நடவடிக்கை எடுத்தால் மக்கள் வந்து எதிர்கட்சியா இருக்கட்டும் என்ன பேசுவாங்க, ஏன்பா அவர் தான் நடவடிக்கை எடுத்துட்டாரு, இப்ப நீங்க போய் சிபிஐ என்கொயரி தேவை, தமிழ்நாட்டுல விசாரணை நடந்தா வந்து சரியாக இருக்காது, தமிழ்நாடு காவல்துறை சரியாக விசாரணை செய்ய மாட்டார்கள், சிபிஐ என்கொயரி தேவைன்றாங்க. இது தேவையில்லையே, அதை முடிச்சிட்டாங்களா, கொலை வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன வந்து என்கொயரி போட்டு என்ன பண்ண போறீங்க, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல. அதுதான் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்ததன் பெயரில் தமிழக முதல்வர் வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல பெயரோடு இப்பொழுதுக்கு இருக்கிறார். அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், எதுவும் பேச முடியாது. இப்ப நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பை கொடுக்காம முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இது போன்ற ஒரு விஷயம் ஆட்சியாளர்களுக்கு ஒரு அவமானத்தை தேடி தருகிறது. அப்பொழுது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் காவலர்களுக்கு, அதாவது மேல்மட்ட இருக்கக்கூடிய அதிகாரிகள், டிஜிபி, ஏடிஜிபி போன்ற அதிகாரிகள், அந்த பகுதியில் உள்ள ஜாயிண்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு அந்த சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் ஒரு ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனை பேர் பணி புரியுறாங்க, இதுல ஸ்பெஷல் டீம் என்ன, யாரா இருக்கிட்ட ஸ்பெஷல் டிசி ஸ்பெஷல் டீம் பண்ணுவாங்க, ஏசி ஸ்பெஷல் டீம் பண்ணுவாங்க, இவருடைய வேலைகள் என்ன, இதெல்லாம் கண்காணித்து ஒரு மீட்டிங் போடணும். எப்போதுமே வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு மீட்டிங் போட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர் தலைமையிலோ அல்லது டெப்டி கமிஷனர் தலைமையிலோ ஒரு மீட்டிங் போட்டு அறிவுரை வழங்கணும். அப்படி இந்த அறிவுரையை கேட்காத பட்சத்தில் அந்த காவல் அதிகாரிகள் அதாவது சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன் சில ஆய்வாளர்கள் இருப்பாங்க, நீ என்ன சொல்றது, ஏசி நான் சொல்றது, டிசி நான் சொல்றது, என் டிவிஷனு நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா உடனடியாக ஒரு மெமோ கொடுத்து இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்மட்டத்துல இருந்து அந்த பிரஷர் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர் தான் ஸ்டாலின் அவர்கள். அவர் பார்வைக்கெல்லாம் எதுவும் போகிறது இல்ல. இவர்களா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கூட்டு சதி மாதிரி பண்றாங்க. இந்த ஆட்சியை அசிங்கப்படுத்த வேண்டும், ஆட்சியை வந்து அவமானத்துக்குள்ளாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவதற்கு இவர்கள் எல்லாம் அந்த காவலர்களே ஒரு காரணமாக இருக்கும் பொழுது இதெல்லாம் கூட்டு சதி என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து சில பேர் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிசி ஸ்பெஷல் சொல்லுவாங்க, அவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமாக இருப்பார்கள், எதிர்கருத்தெல்லாம் பட்டு பட்டு போட்டு அடிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சித்திரவதை பண்ணி ஒருவரை சாவடிக்கிறாங்கன்னா ஒரு மனசாட்சி வேணாம். நாமளும் மனிதர்கள் தானே, ஒரு மிருகத்தை அடித்தா கூட கேள்வி கேட்பதற்கு எஸ்பிசிஐ போன்ற அமைப்புகள், ப்ளூ கிராஸ் போன்ற அமைப்புகள் உள்ளது. ஆனால் மனிதர்களை அடித்தால் கேள்வி கேட்பதற்கு மனித உரிமை ஆணையம் இருக்கிறது. ஆனால் உடனுக்குடன் அவர்கள் செயல்பட வேண்டும், உடனுக்குடன் இறங்கி செயல்பட வேண்டும். இது போன்ற சித்திரவதை, இது போன்ற கஸ்டடியல் டெத், இதெல்லாம் வந்து சும்மாவே விடக்கூடாது. உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும். இதுதான் ஒரு மனித உரிமை ஆணையத்தினுடைய கடமை. அதற்காகத்தான் மனித உரிமை ஆணையம் சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கிறோம். ஏன்னா அதான் சொல்றேன், மிருகங்கள் அடிச்சா கூட கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, மனிதர்கள் அடித்தால். ஆனால் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது அந்த கட்சி சார்ந்தவங்களும் சரி, சமூக ஆர்வலர் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கிறார்கள். அதெல்லாம் நம்ம குறை சொல்லவே முடியாது. ஒரு விஷயம், இந்த விஷயம் அந்த அளவிற்கு பத்தி கொண்டு இருந்து ஒரு பிரபலமாகி அந்த உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து வைக்கிறோம்னா நிறைய சமூக ஆர்வலுடைய பேச்சுக்கள் இதில் இடம்பெற்று இருக்கிறது. அவர்களுக்கு நிச்சயமாக நம்ம வாழ்த்து சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஏன்னா எனக்கு என்ன அப்படின்னு போகாம ஒரு சமூக அக்கறையோடு, சமூக சிந்தனையோடு இந்த நாட்டில் அடக்கக்கூடிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இருப்பதனால்தான் உண்மைகள் வெளியே வருகிறது. அதே போல பத்திரிகை துறை நண்பர்கள், அதாவது பாத்தீங்கன்னா எல்லா சேனலும் சரி, இதுல வந்து நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன், எல்லா சேனலும் வந்து ஒரு மனதாக இருந்து, ஒற்றுமையாக இருந்து, இது போன்ற அநியாயங்கள் அக்கிரமங்களுக்கு குரல் கொடுத்து, இது போன்ற விஷயத்தை வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு தெரிவிப்பதெல்லாம், அரசாங்கத்துக்கும் தெரிவித்து, அதிகாரிகளை தெரிவித்து, எதிர்கட்சியை தெரிவித்து, இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வைப்பதுதான் பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறை சார்ந்தவர்கள் தான். இது போன்ற ஊடகத்துறை இருப்பதனால்தான் கெட்டதெல்லாமே வந்து அடிவுக்கு வருகிறது. ஆகையால் இனி வரும் காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் எங்குமே நடக்கக்கூடாது. இது போன்ற தமிழ்நாட்டில் எங்குமே இது போன்று நடக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் டிஜிபி தலைமையில், அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னா டிஜிபி அவர்கள் அதனை சரிவர செய்து ஸ்ட்ரிக்ட், அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லா காவல் நிலையங்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். மனித உரிமைகள் மீறப்படக்கூடாது அப்படின்றது. ஒரு கைது செய்தீங்களா, என்ன பண்ணணும், நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்களா, கைது செய்றீங்களா, நீதிபதி முன்பு நிறுத்துறீங்களா, சிறையில் தள்ளுங்க, அதுக்கப்புறம் என்கொயரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் அடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நீதிமன்றம் கேட்கவில்லையா? அந்த அஜித்குமார் என்பவர்
தீவிரவாதியா? ஒரு மனிதரை அடித்து கொள்ற அளவிற்கு அவர் அந்த அளவுக்கு என்ன ஒரு பெரிய குற்றத்தை செய்து விட்டார்? இதெல்லாம் அநியாயமாக தெரியவில்லையா அப்படின்ட்டு நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். இது போன்ற விஷயத்தில் தான் நம்ம நீதிபதிகளை பாராட்ட வேண்டும். நீதிபதிகள், நீதித்துறை இருப்பதனால்தான் சில நேரங்களில் அப்பாவிகளுக்கு, ஏழைகளுக்கு நீதி கிடைக்கிறது. இல்லை என்றால் நிச்சயமாக இதெல்லாம் மூடி மறைக்கப்படும். ஆகையால் நீதித்துறைக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், சமூகத்துறை சார்ந்தவர்களுக்கும், சமூக ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் இல்லை என்றால் இது போன்ற ஒரு அநியாயத்துக்கு, அக்கிரமத்திற்கு நீதி கிடைக்காது. அதே போல தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் பார்த்தீங்கன்னா, உடனடியாக அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்த உடனே அந்த 5 காவலர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க சொன்ன முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வெளிச்சம் பத்திரிகை சார்பாகவும், அரசு டிவி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற சம்பவங்கள் எங்கும் நடக்காமல் இருப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.